ஹலோ உறவுகளே, மதுரை முல்லை நர்சரியின் அன்பு வணக்கம். ரோஸ் வந்து கலர் சேஞ்ச் எப்படி பண்றது, அந்த கரைசல் எப்படி பண்ணி நம்ம ரோஸை வந்து கலர் சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. முதலாவது கரைசல், இரண்டாவது கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கரைசலவே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்னோ ஒயிட் எப்படி பூத்திருக்குன்னு பாருங்க. இந்த கரைசல் என்ன கரைசல் ஊத்துனேன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் கரைசல், இரண்டாவது கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கரைசல் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மூணாவது கரைசலா வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அடுத்த வீடியோல வந்து அப்லோட் பண்றேன். இப்போ ஆகிறதுக்கான கரைசல் தான் நம்ம ஊத்த போறோம். எல்லா செடிக்குமே ஊத்தலாம். ஏன்னா ஒயிட் கலர்ல ஊத்துனீங்க அப்படின்னா இன்னும் பிரைட் ஒயிட்டா வரும். ரெட் கலர்ல ஊத்துனீங்க அப்படின்னா இன்னும் டார்க் ரெட்டா வரும். எல்லோ கலர்ல ஊத்துனீங்கன்னா இன்னும் டார்க் எல்லோவா வரும். இந்த மாதிரி கலர் வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால இப்ப அந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு என்ன கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன கரைசல் அப்படிங்கறத பத்தி காமிக்கிறேன். 3 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸில் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த 3 பீட்ரூட் வந்து எனக்கு 6 செடி இருக்கிறதுனால 6 செடிக்கு தேவையான அளவு வந்து 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு செடியாக இருந்தது அப்படின்னா அரை பீட்ரூட் போட்டிங்கன்னா போதும். சின்ன பீட்ரூட்டாக இருந்ததுன்னா ஒரு பீட்ரூட் போடுங்க. பீட்ரூட் கூட போனாலும் தப்பு கிடையாது, நல்லா தான் இருக்கும். நான் வந்து கரெக்டாக 6 செடிக்கு அரை பீட்ரூட் அப்படிங்கிற கணக்கில் நான் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு, நீங்கள் வாஷ் பண்ணலாம் தேவையில்லைங்க, நம்ம செடிக்கு தான் ஊற்ற போகிறோம். நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதோட 6 டீஸ்பூன் காஃபி தூள் வந்து நான் சேர்க்குறேன். காஃபி தூளும் இந்த பீட்ரூட்டும் சேர்த்து மிக்ஸ் ஆகிற போது தான் நம்ம ரோஸ்க்கு வந்து நல்ல கலர் வந்து கொடுக்கும். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான பவுட்ரே காஃபி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீஸ்பூனில் எடுங்க, பெரிய ஸ்பூனில் எடுக்க வேண்டாம். நான் வந்து டீஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். ஒரு செடிக்கு 1 டீஸ்பூன் அப்படிங்கிற அளவில் 6 செடிக்கு 6 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட் பேஸ்ட்டு, அதையுமே இந்த காஃபி தூளோட சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி எந்த ஜாரில் எடுத்தோமோ அதே ஜாரில் 1 லிட்டர் அளவுக்கு எடுக்கணுங்க தண்ணி. நான் 1 லிட்டர் ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். அந்த 1 லிட்டர் ஜாரை வந்து நான் 6 லிட்டர் தண்ணி வந்து அதில் கலக்கிறேன். நீங்கள் ஒரு செடியாக இருந்ததுன்னா அரை பீட்ரூட்டுக்கு 1 லிட்டர் கலந்தவங்கன்னா போதும். ஏன்னா ஒரு செடிக்கு வந்து 1 லிட்டர் தேவையான அளவே போதும். இப்போ வந்து நான் வந்து 3 லிட்டர் நான் அந்த டப்பாவில் ஊற்றிருந்தேங்க. நான் டப்பா பத்தல 6 லிட்டர் கலக்கிற அளவுக்கு, அதனால் நான் பெரிய பக்கெட்டில் கலந்துக்கிறேன். இதோட 4வது லிட்டரும் நான் கலக்கிறேன். நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் கலரே எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு. அந்த காஃபியும் பீட்ரூட்டும் கலக்கிற போது தாங்க நல்ல ஒரு நம்ம ரோஸ்க்கு வந்து நல்ல ஒரு கலர் ப்ரைட்னஸ் கொடுக்கும். நல்லா பீட்ரூட் தண்ணியை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம செடிகளுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுறணும். ஏன்னா அப்போ நம்ம மண்ணை கிளறி விட்டால் தான் அடி வரைக்கும் நம்ம ஊற்றுற கரைசல் வந்து போகும். வேர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம பூக்களை வந்து பெருசாகவும் ப்ரைட்டாகவும் பூக்க செய்யும். அதனால் நான் வந்து நல்லா மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டேன். அடிக்கடி நம்ம என்ன கரைசல் ஊற்றினாலும் காஞ்ச பூக்கள்லாம் நம்ம எடுத்துடணும். காஞ்ச பூ, அந்த காஞ்ச குச்சிகள் பூவில் இருக்கும்போது நம்ம வெட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம கரைசல் அடுத்தடுத்து ஊற்றும்போது நம்ம செடிகளுக்கு வந்து பக்கத்தில் நல்லா துளிர் விட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் வருங்க. ரோஸ் செடி பாருங்கள், அது எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வெட்டி விட்டு ஊற்றின கரைசல் தான். இப்போ கரைசல் வந்து நான் பீட்ரூட் கரைசல் ஊற்றுறேன். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான கரைசல். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டராக ஊற்றிட்டு வாங்க. இஞ்ச ஊற்றுங்க, ஒரே தான் ஊற்றிடாதீங்க. இஞ்சர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுங்க. இஞ்ச ஊற்றுனீங்க அப்படின்னா தான் வேர் வரைக்கும் போய் உடனே பூக்கள் வந்து நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும். ஆனால் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு வந்து செடியை காய வச்சுருங்க. நிறைய தண்ணிகள் ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றினோன்னா இந்த தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணிலாம் ஃப்ளோ ஆகி வெளியில் போயிடும். நம்ம ஊற்றுற கரைசல் வந்து அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் 2 நாளைக்கு முன்னாடி செடிகளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த கரைசல் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். தலன்னு இருக்குது. ஏற்கனவே நான் கரைசல் ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம வீடியோ பாருங்கள். நிறைய கரைசல் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் செடிக்கு. எங்கள் செடியில் எப்போவுமே பூ இருந்துகிட்டே தான் இருக்கும். பூ இல்லாத நாட்களே இருக்காது. இந்த கரைசல் மாற்றி மாற்றி ஊற்றும்போது ஒவ்வொரு செடியும் நல்லா துளிர்கள் விட்டு மொட்டு விட்டு பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். இங்கே பாருங்கள், இந்த செடியிலலாம் ஒரு 15 பூக்கிட்ட இருக்குதுங்க. அந்த பூவெல்லாம் பூத்து முடிச்சிருச்சு. அந்த பூத்து முடிக்கிற அளவில்
நம்ம இந்த கரைசல் ஊற்றினோம் அப்படின்னா அடுத்த வர மொட்டுகள் வந்து நல்ல பெரிய மொட்டுகளாகவும் கலர் நல்லா ப்ரைட்னஸாக வரும். கலர் சேஞ்சும் ஆகும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஊற்றியாச்சுக்க. பீட்ரூட் கரைசல் தான் நான் ஊற்றிருக்கேன். பீட்ரூட்டோட சேர்த்து காஃபி தூளும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த ரோஸ் வந்து என்ன கலரில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா செடிகளுமே ஃப்ரெஷ்ஷாக தழுத்துருக்கு. நான் முதல் வார கரைசல் 2வது வார கரைசல் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே பாருங்கள் இந்த செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ துளிர் விட்டுருக்குன்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூக்கள் வந்து பூத்து முடிச்சிருச்சு. பூத்து முடிக்கிற ஸ்டேஜில் இந்த கரைசல் ஊற்றுனீங்க அப்படின்னா அடுத்த வர்ற மொட்டுகள் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த கரைசலை ஊற்றினாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே இப்போ மொட்டு விடுற டைமில் இருக்குது. இந்த மொட்டு வைக்கிற டைமில் தான் நீங்கள் ஊற்றணும். மொட்டு வைக்கிற டைமில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த வேர் வந்து நம்ம பீட்ரூட் கரைசல்லாம் வேர் எடுத்து நல்லற வந்து பூக்களை வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து பூக்கிறதுக்கு தேவையான கரைசலை வந்து கொடுக்குதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து செம்மையாக பூக்கும். பார்த்துக்கோங்க கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 வாரம் கழிச்சு பூ பூக்கையில் நான் வந்து காமிக்கிறேன். அவ்வளோ கலர் வந்து ப்ரைட்டாக இருக்கும். எல்லா செடிகளுக்குமே ஊற்றலாம். இந்த ஒயிட் கலருக்குமே ஊற்றலாம். ஊற்றுனீங்கன்னா இன்னும் டார்க் ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு, 7 days இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா எதெல்லாம் ரெட் கலராக இருக்குதோ அல்லது ஆரஞ்சு கலராக இருக்கோ நீங்கள் டபுள் கலராக வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே இந்த கரைசலை ஊற்றலாம். எல்லா கலருமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் இந்த கரைசல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கலர் சேஞ்ச் ஆகும். ஒரே வாரத்தில் நீங்கள் முட்டு வைக்கிற டைமில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி Thank you for watching.